இது ஒரு பெண்ணுடைய கேள்வி. தொழுகைக்காக வுதுவுடன் பள்ளியை நோக்கி கணவருடன் பைக்கிலே வருகின்றோம். அச்சந்தர்ப்பத்தில் அவரின் தோளில் கை போட்டு வருகின்றோம். இதன் மூலம் வுது முறியுமா? வந்து மீண்டும் வுது செய்து கொள்ள வேண்டுமா? அதாவது கணவனிலே எனது ஒதுவோடு இருக்கக்கூடிய எனது உடம்பினுடைய ஒரு பகுதி கணவனின் உடம்பில் பட்டால் ஒது முறியுமா என்பதுதான் கேள்வி. கணவனை தொட்டால் ஒது முறியுமா? அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய நாட்டிலே ஷாவி மதுஹபு கூடுதலாக இருப்பதால் ஷாவி மதுஹபிலே சொல்லிக் கொடுக்கிறார்கள் பெண்ணை தொட்டால் ஒது முறியும் என்று. அந்த அடிப்படையை நம்பி இஸ்லாம் பாடசாலையில் உள்ள இஸ்லாம் புத்தகத்தில் அதுதான் படித்து கொடுப்படுவதால் கணவனை தொட்டால் ஒது முறியும் என்று தொட்டவுடன் ஒது செய்கிறார்கள். சிலர் என்ன செய்வார்கள்? ஒது செய்து விட்டு வருவார்கள். அந்த வேளையில் மனைவிய கையில் பிள்ளை இருக்கும். பிள்ளையை தொட போற நேரத்தில் தச்சலா கை பட்டுட்டேன்னு சொன்னால் திருப்பி நீ பார்க்கற இல்லையா, கையில் பட்டுட்டேன் திருப்பி ஒது செய்ய போவார். இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. பெண்ணை தொட்டால் ஒது முறியும் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. கணவனை மனைவி தொட்டால் ஒது முறியும் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இதை நாங்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். மாறாக தொட்டால் ஒது முறியாது என்பதற்கு தெளிவான ஆதாரம் இருக்கிறது. எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார்கள். அந்த வேளையில் நடுநிசியிலே இரவு நேர தொழுகை. எழுப்பி பார்க்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே வெளிச்சவும் இல்லை. அப்போது கையை வைத்து தேடுகிறார்கள் ரசூலுல்லாஹை எங்கே என்று பார்க்கிறார்கள். கையை வைத்து போகிற போது அவருடைய கை நபிகளாருடைய பாதத்தின் உட்பகுதியில் பட்டது. அப்போது நபிகளார் சுஜூதிலே அல்லாஹும்ம இன்னி துஆ கேட்டுக்கொண்டு அல்லாஹும்ம இன்னி அஊது பிர்ரலாக மின் ஸகதிக வ மின் முஆஃபாதிக மின் உகூபதிக வ பிக மின் என்று துஆ கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸ் நாம் தெரிஞ்ச ஹதீஸ். புகாரியிலேயே நாம் இந்த ஹதீஸை பார்க்கலாம். எனவே முஸ்லிம் கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸ் தெளிவாக தெரிகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒது முறியவும் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு சரி நபிகளார் தொழுகையினுடைய உச்சகட்டத்தில் இருந்தால் அதனால் ஆயிஷா நாயின் கைப்பட்டது தெரியாது, ஆயிஷா நாயின் கைப்பட்ட தெரியாமல் இருந்திக்கலாம் தானே என்று ஒரு வாதத்துக்கு ஒருத்தர் செல்லலாம். ஒரு அப்படி சொன்னால் கூட ஆயிஷா ரலியல்லாஹு ஒது முறியும் என்றால் ஆயிஷா நாய்க்கு தெரியும் தானே. அவர் சொல்லி இருக்க அல்லாஹ்வின் தூதரே என் கைப்பட்டு விட்டது, நான் ஒது முறிந்து விட்டது, அதனால் நீங்க திருப்பி ஒது செஞ்சுக்குவாங்க செல்லணும். எனவே இது எதுவும் நடக்காததால் பெண்ணை தொட்டால் ஒது முறியாது, அதுக்கு ஆதாரம் இல்லை. அது தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அவுலா மஸ்துமுன் நிசா, அதாவது ஒதுவுடைய விஷயத்திலே நீங்கள் பெண்ணை முலாமசா செய்தால் ஒது செய்யணும் என்கிறதுடைய வசனம் வருது. முலாமசா என்றால் தொடுவதற்கும் சொல்வது, உறவு கொள்றதுக்கும் சொல்வது. எனவே தொடுவது என்பது ஒது முறியும் என்ற கருத்து வரும் என்றிருந்தால் இங்கே ஆயிஷா நாயை தொட்டதை கொண்டு ரசூலுல்லாஹ் ஒது முறிஞ்சிருக்க வேண்டும். அப்படி முறியவில்லை. அதனால் அது உடல் உறவைத்தான் சம்பந்தப்படுத்துமே தவிர மற்றபடிக்கு வெறுமனே ஒது முறிய மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தாராளமாக நீங்க ஒதுவோடு கணவனை தொடலாம். தற்செயலாக சில கணவன் ஒது செஞ்சுட்டு பள்ளிக்கு வர தோங்குறார். நான் அன்பான மனைவி, இரக்கமானவள், சரியானே ரொம்ப அன்பானவள், அவருக்கு நேரம் பார்க்குற நேரத்தில் கொஞ்சம் நம்பர் வராது. அப்ப என்ன செய்யறார்? வரும்போது ஒரு கொஞ்சிட்டு வரார். வேணுமென்று சொக்குல கொஞ்சிறான் வைப்பமே, அல்லது உதட்டுல கொஞ்சிட்டார். ஒது முறியுமா? ஒது முறிய மாட்டாது. அதை தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஒது உடல் உறவிலால் முறியுமே தவிர, அவருக்கிடையில் தாம்பத்தியம் ஏற்பட்டால் முறியுமே தவிர, இப்படியாக கணவனின் மனைவியை தொடுவதால் ஒது முறிய மாட்டாது. மனைவி கணவனை தொடுவதாலும் ஒது முறிய மாட்டாது.